Good morning, students. In the previous class, we discussed about the format of total creditors account and the format of bills payable account. Now, we can study the same by an illustration. So, come to the illustration 14. In the screen, you can able to see that illustration 14. From the following details, calculate credit purchases. கடன் கொள்முதல் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் கிவன் தட் creditors on 1st April 2018 50,000, returns outward 6,000, cash paid to creditors 1,60,000, creditors on 31st March 2019, that means closing balance of creditors 70,000. So இப்போ நம்ம இதை with this available information we can calculate the credit purchases, கடன் கொள்முதல் அதை கண்டுபிடிப்பதற்கான இந்த டோட்டல் creditors அக்கௌண்ட்டை நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் போடலாம். இந்த டோட்டல் creditors அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு liability. நாம் மற்றவங்களுக்கு பணம் செலுத்தக்கூடிய, அதாவது நமக்கு குட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள நம்ம கடன் ஈந்தோர் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு லயபிலிட்டி. ஸோ இந்த லயபிலிட்டி அப்படிங்கிறது கிரெடிட் பேலன்சஸ் காட்டும். ஸோ த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ், தட் மீன்ஸ் கிரெடிட்டார்ஸ் அஸ் ஆன் 1st April 2018 50,000 அப்படிங்கிறது இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம பார்க்குறோம். இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி இந்த 50,000 நம்ம என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். அடுத்து பாரு, ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட், அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்டு உள்ளே வரும், இன்வேர்ட். அதை பர்ச்சேஸ் ஆகி அதில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து நமக்கு சரியில்லை, டேமேஜ்டு குட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை we can ரிட்டர்ன் இட். அதை வந்து ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். 6,000 அது நம்மளை விட்டு வெளியே போகுது. ஸோ அப்போ வெளியே போகும்போது அதுக்கு ஜேர்னல் எப்படி இருந்திருக்கும், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்குறோம் செகண்ட் டிரான்சாக்ஷனாக டெபிட் சைடில் டு ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட் 6,000. அப்புறம் இல்லை இங்கே மேலே சம்முக்கு வா, த தேர்ட் டிரான்சாக்ஷன் இஸ் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், அவங்களுக்கு இப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம். நவ் we are repaying the amount already due to the creditors 1,60,000. ஸோ இப்போ ஜேர்னல் எப்படி இருந்திருக்கும், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஸோ த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் 1,60,000 ஃபஸ்ட் ஐட்டமாக மேலே எழுதியிருக்கிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 1,60,000. அப்புறம் சம்மில் பாரு, கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st March 2019, அதாவது கடனீந்தோருடைய இறுதி இருப்பு, கிரெடிட்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 70,000. ஸோ இவ்வளோ தான். இது ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு ஸ்மால் சம். இது இல்லஸ்ட்ரேஷனாக நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாம் இருக்கிற அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் entered in the total creditors account. Now on the debit side you first sum up இந்த டோட்டல் பண்ணு. டெபிட் சைடில் டோட்டல் பண்ணியாச்சுன்னா 2,36,000 வரும். 2,36,000. Now come to the credit side, you write that 2,36,000 on the credit side total. Then from that 2,36,000 only one item available in the credit side, that is the opening balance of creditors. இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் கிரெடிட் சைடில் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000. அதை வந்து இந்த 2,36,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can get the credit purchases. அதை வந்து பேலன்சிங் ஃபிகராக 1,86,000 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அரைவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக இது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில். So the credit purchases now arrived by preparing the total creditors account is 1,86,000.
இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிற அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸை டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிவிட்டு, டெபிட் சைடை ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணிவிட்டு அதை கிரெடிட் சைடில் எடுத்து எழுதிட்டு பேலன்சிங் ஃபிகராக இந்த கிரெடிட் பர்ச்சேசஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபார்மேட் பார்த்தோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபார்மேட் இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சம்மை நம்ம பார்க்க போகிறோம். illustration 15 அப்படிங்கிற பாரு. From the following particulars calculate total purchases. வந்து total purchases கேட்டது. Total purchases is equal to cash purchases plus credit purchases. மொத்த கொள்முதல் purchases, total purchases என்பது மொத்த கொள்முதல். மொத்த கொள்முதல் என்பது ரொக்க கொள்முதல் கூட்டல் கடன் கொள்முதல். Total purchases is equal to cash purchases plus credit purchases. ரைட். இப்போ இந்த illustration 15ல் பாரு, இந்த என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் 1, sundry creditors on 1st April 2017 அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க 75,000. creditors இதனுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தொடக்க இருப்பு 1st April 2017 எவ்வளோ கொடுத்துருக்கு? 75,000. அப்போ இதை நீ வாசிக்கிற, இதை பார்க்குற, இதை யோசிக்கிற, முதல்ல திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் இது ஒரு லயபிலிட்டி. அப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட் இருக்கும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கீழே வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரு, நீங்கள் கவனி. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 75,000 கிரெடிட் சைடில். இந்த மாதிரி நீ ஒன்றுனா நீ வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது பாரு, பில்ஸ் பேபிள் ஆன் 1st April 2017. பாரு, இந்த பில்ஸ் பேபிள்லையும் ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குது. பில்ஸ் பேபிளில் ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குது. இந்த பில்ஸ் பேபிள் அப்படிங்கிறது எப்படி வந்து உருவாகியிருக்கும் அப்படின்னு நீ பார்க்குற முதல்ல. அப்போ முதலாவது நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் பண்ணியிருப்போம். கிரெடிட் பர்ச்சேசஸ் பண்ணும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஜேர்னல் போட்டுருவோம். அந்த கிரெடிட்டார்ஸ் நம்ம மேலே எழுதுகிற பில்லுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி நாங்கள் பே பண்ணிடுறோம் பர்டிகுலர் டியூ டேட்டில் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அப்போ அந்த செகண்ட் என்ட்ரி வில் பி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பில்ஸ் பேயபிள். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பில்ஸ் பேயபிள். அப்போ பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது ஒரு லயபிலிட்டி. அப்போ எந்த லைபிலிட்டியாக இருந்தாலும் அது வந்து என்ன காட்டும்? கிரெடிட் பேலன்சஸ் காட்டும். ஸோ த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் 60,000 அது வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கவனி. கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 ஓப்பனிங் பேலன்சஸ் இந்த கிரெடிட் சைட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ அதனால் ரைட். நம்பர் 3, பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ். இந்த கேஷ் அப்படிங்கிறது நாம் வந்து கடனுக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். அந்த கிரெடிட்டார்ஸுக்கு we have to repay the debt. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனில் நம்ம திரும்ப செலுத்தணும். அப்பப்போ நம்ம பணம் கொடுப்போம். பேமெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஒரு ஜேர்னல் போடுவோம். we will make the journal like that. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கொடுத்துட்டு கேஷ்க்கு வந்து கிரெடிட் கொடுத்துருவோம். ஸோ அப்போ அந்த ஜேர்னல் வந்து அப்படியே லெட்ஜரில் போஸ்ட் ஆகும்போது அமௌண்ட் வந்து 3,70,000 கொடுத்துருக்குறோம் கிரெடிட்டார்ஸ்க்கு. ஸோ இப்போது கம் டு த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் பெய்டு தானா. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் பெய்டு 3,70,000. அடுத்த ஜேர்னல், அடுத்த டிரான்சாக்ஷன் பாரு, பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். இதுவும் சேம் வே தான். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். அங்கே கிரெடிட்டார்ஸுக்கு டைரெக்டாக பே பண்ணுறோம். இங்கே பில்ஸ் பேயபிளை ஒருவேளை இந்த பர்டிகுலர் கிரெடிட்டார் வந்து பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னா நம்ம we will pay in the amount to the bank. அதனால் எங்கேன்னு தெரியாது. ஸோ எனிவே we will give debit to the bills payable account
and we have to give credit to the cash. So for the journal will be bills payable account debtor 1 lakh to cash. இப்போ இது bills payable accountல debit sideல பாரு bills payable account debtor. So bills payable accountல debit sideல to cash. இந்த bills payableக்காக cash pay பண்ணியிருக்கிறோம் 1 lakh rupees. அதை இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாரு purchases returns 15,000. ஏதோ ஒரு கொஞ்சம் குறைபாடு உள்ள சில சரக்குகளை நமக்கு அனுப்பிட்டாங்க கொள்முதல் பண்ணும்போது அதை நம்ம we are returning that. அதுதான் purchases return, otherwise called as returns outward அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்மளோட வெளியே போயிட்டு, ஸோ when we purchase the items for credit we should have done the entry of creditors account, purchase account debtor to creditors account அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். இப்போ now we are returning a portion of the particular product purchased earlier. Now return to the creditor. அப்போ என்ன பண்ணிடுறோங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட் கொடுத்துட்றோம். creditors account debtor to purchases return. ஸோ அப்போது creditors account debtor, அப்போ டோட்டல் creditors அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் creditors account debtor debit to purchases return 15,000 to purchases return 15,000 பார்த்துக்கிறோம். அடுத்ததை பாரு கேஷ் பர்ச்சேசஸ். இது இப்போது இங்கே இந்த லெட்ஜரில் இடம்பெறாது. நவ் we are making the ledgers of bills payable account and total creditors account. So cash purchases will not come to these two ledgers. இந்த ரெண்டு லெட்ஜர்களில் அது இடம்பெறதுக்கு இப்போ வாய்ப்பில்லை. கேஷ் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் debtor டு கேஷ், அதான் ஜேர்னல். அப்போ அது எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, நம்மகிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க மேலே, ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் த டோட்டல் பர்ச்சேசஸ், calculate டோட்டல் பர்ச்சேசஸ். அப்போ டோட்டல் பர்ச்சேசஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். அங்கே இந்த கேஷ் பர்ச்சேஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், எடுத்துக்கணும். 3,20,000 கேஷ் பர்ச்சேஸை அங்கே எடுத்துக்கணும். ரைட். நவ் த கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st March 2018. இங்கே கிரெடிட்டார்ஸ் இருக்கிறாங்க, இவங்க வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 50,000. அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் should be entered in the debit side of the total creditors account. Then come to the last point of the problem, bills payable on 31st March 2018. This is also the closing balances of bills payable. The closing balance of bills payable 80,000. Again, on the credit side of bills payable account, on the credit side of bills payable account, to balance carry down 80,000. So simultaneously, first you have to enter all the informations given in the sum in both bills payable account and total creditors account. Then first you have to close or balance the bills payable account. முதலாவது இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை நீ க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன், இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஒரு ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிளுக்காக பே பண்ண கேஷ், த கேஷ் பெய்டு அகெயின்ஸ்ட் த பில்ஸ் பேயபிள், அந்த அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீ வந்து பேலன்ஸ் பண்ணினீன்னா அங்கே ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அது வந்து த பில் அக்செப்டட் டூரிங் திஸ் கரண்ட் இயர். ஒரு பில்ஸ் பேயபிள் மாற்றுச்சீட்டு அப்படிங்கிற பேரேட்டு கணக்கு போடுறோம். அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த வருஷம் அந்த பில்ஸ் பேயபிளுக்காக பே பண்ண கேஷும் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷனை நம்ம எழுதிட்டு இதை பேலன்ஸ் பண்ணும்போது அந்த பேலன்சிங் ஃபிகர், இருப்பு கட்டப்பட்ட தொகை அப்படிங்கிறது எதுவாக இருக்கும், இந்த ஆண்டில் புதிதாக எழுதப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட
the new bill accepted by us during this year amount வந்து balancing figure கண்டுபிடிக்கலாம். So come to see the bills payable account. The opening balance credit side 60,000 ப்ராப்ளத்தில் இருக்குது, நம்ம எழுதியிருக்கிறோம். The closing balance debit sideல balance carry down 80,000 சம்மில் கொடுத்துருக்குறான், எடுத்து எழுதியிருக்கிறோம். The cash paid to பில்ஸுக்காக பே பண்ணது 1 lakh, அதையும் எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ டோட்டல் வந்து டெபிட் சைடில் ஃபஸ்ட்டில் டோட்டல் பண்ணு 1,80,000. The 1,80,000 you write into the credit side also. Then less the opening balance of bills payable 60,000. Now you can get the balancing figure of 1,20,000. 1,20,000 amount வந்து bills accepted this year. Bills payable accepted this year. அப்போ அதுக்கு ஜேர்னல் எப்படி கொடுத்துருப்போம்? பில்ஸ் யாருக்கு பே பண்ணுறோம்? கிரெடிட்டாருக்கு தான். ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள். சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள். அதனால தான் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பில்ஸ் அக்செப்டட் ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த அமௌண்ட்டை, இந்த 1,20,000 நம்ம மீண்டும் எங்கே கொண்டு வரணும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெட்ஜருக்கு கொண்டு வரணும். ஏன்? இதனுடைய ஜேர்னலை மீண்டும் சொல்லிப்பார். இந்த ஜேர்னல் எப்படி இருக்கும்? சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள் 1,20,000. அதான் இந்த 1,20,000 ஜேர்னல். அப்போ சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ டெபிட் சைட் ஆஃப் த சண்டே கிரெடிட்டார்ஸ் அல்லது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வா. அங்கே வந்து டு பில்ஸ் பேபிள் 1,20,000 ப்ராக்கெட்டில் பில்ஸ் அக்செப்டட் திஸ் இயர். ஸோ இந்த 1,20,000ங்கிற ஃபிகர் எப்படி வந்துச்சு? இது வந்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணினதுனால கிடைச்ச அந்த பேலன்சிங் ஃபிகர். அதற்கு என்ன பெயர்? அது வந்து பில்ஸ் அக்செப்டட் டூரிங் திஸ் இயர். ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பில்ஸ் பேபிள் 1,20,000. இந்த அமௌண்ட்டை அங்கே பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டுகளை கண்டுபிடிச்சிருவாங்க நிறைய பேர். இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிருவேன் நீ 1,20,000ங்கிறத. ஆனால் அதை டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வராமையே என்ன செய்வாங்க? கணக்கை டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கு, மறதியாக செய்கிறது. அதை மறந்துடக்கூடாது. ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பில்ஸ் பேபிள் 1,20,000. இப்போ நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் சைடில் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணால் 5,55,000. 5,55,000. இதை அப்படியே கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இந்த 5,55,000 எழுதுகிறோம். இந்த 5,55,000 எழுதி இப்போ இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இந்த 5,55,000 அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை கிரெடிட் சைடில் டோட்டல் பேலன்ஸ் அமௌண்ட்டாக, டோட்டல் அமௌண்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸை 75,000 நம்ம லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ். அதான் பை பர்ச்சேசஸ் ப்ராக்கெட்டில் கிரெடிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ப்ராக்கெட்டில் இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற தொகை, இருப்பு கட்டப்பட்ட தொகைன்னு சொல்லுவோம், பேலன்சிங் ஃபிகர். ஸோ அதையும் என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் 4,80,000. இப்போ சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்கு? கால்குலேட் த டோட்டல் பர்ச்சேசஸ். அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா எழுதணும். டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இப்போ கேஷ் பர்ச்சேஸ் சம்மிலேயே கொடுத்துருக்கான். கேஷ் பர்ச்சேஸுங்கிறது இந்த சம்மிலேயே நமக்கு வந்து கொடுத்துருக்கு பாரு. கேஷ் பர்ச்சேசஸ் அமௌண்ட் 3,20,000. கேஷ் பர்ச்சேசஸ் 3,20,000. ஸோ இந்த 3,20,000 தான் நம்ம இங்கே இந்த டோட்டல் பர்ச்சேசஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கேஷ் பர்ச்சேசஸ் அப்படிங்கிற இடத்துல எழுதிடுறோம். இந்த டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் 3,20,000 எழுதிடுறோம். ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் இங்கே இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில்
balancing figure, we have arrived 4,80,000. ஸோ இந்த 3,20,000ஐயும் 4,80,000ஐயும் ஆட் பண்ணியாச்சுன்னா டோட்டல் பர்ச்சேசஸ் 8 lakhs நமக்கு வந்து என்ன செய்யுது கிடச்சிது. ஸோ இது வந்து 3 marks கொஸ்டின்ஸில் இந்த 2 லெட்ஜருக்கும் ஒரு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1.5 மார்க். இது மிக முக்கியமான ஒரு சம். ரைட், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது இதுவரை நம்ம பார்த்த இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அடுத்தது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். சரிண்ணா, இந்த 4 அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஒரே சம்மாக கேட்பாங்க. இது வந்து 5 marks கொஸ்டின்ஸில், செக்ஷன் டி 5 marks கொஸ்டின்ஸில் இது மாதிரி வந்து இந்த 4 லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு சம். ஸோ பை ப்ரிப்பேரிங் ஆல் தீஸ் 4 ledgers we can assess the credit purchases as well as the credit sales. அங்கே கிரெடிட் பர்ச்சேஸையும் கண்டுபிடிக்கலாம், கிரெடிட் சேல்ஸையும் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அங்கே வந்து கேஷ் சேல்ஸும் கேஷ் பர்ச்சேஸும் கொடுத்துருந்தோம்னா we can also able to calculate the total sales and total purchase. அப்போது கடன் கொள்முதல், கடன் விற்பனை இதை கண்டுபிடிப்பதற்கு இந்த 4 லெட்ஜர்ஸ், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், தென் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், இந்த 4 லெட்ஜரையும் ஒரே சம்மில் போடுற மாதிரி. இதுக்கு முன்னால் நம்ம தனித்தனியாக பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னால் 2 லெட்ஜராகவும் பார்த்துருக்குறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ இந்த 4ஐயும் சேர்த்து பார்க்குற மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16 இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம். இதை நல்லா நோட் பண்ணிவிடுங்க, பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். பாரு, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் யூ ஆர் required டு calculate credit sales and credit purchases by preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. கொடுத்துருக்கான் பாரு, 4 கொடுத்துருப்பான். பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ இதுவரை நாம் பார்த்த இந்த 4 இண்டிவிஜுவல் லெட்ஜர்ஸையும் இங்கே வந்து அக்குமுலேட் பண்ணிட்டான். எ சிங்கிள் ப்ராப்ளம் வித் 4 லெட்ஜர்ஸ். ஸோ அதானா இங்கே பாரு, லெட்ஜர்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஓப்பனிங் டேட்டில் சம் ஃபிகர்ஸ், க்ளோசிங் டேட்டில் ஃபிகர்ஸ். டெட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான், கொடுத்துட்டு ஓப்பனிங் டேட்டில் 60,000, க்ளோசிங் டேட்டில் 55,000. ஸோ அப்போ இதோட அர்த்தம் என்ன, ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் டெட்டார்ஸ் 60,000, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் 55,000. தென் பில்ஸ் ரிசீவபிள், ஓப்பனிங் பேலன்ஸ் 5, க்ளோசிங் பேலன்ஸ் 1,000. தென் கிரெடிட்டார்ஸ், opening balance 25,000, closing balance 28,000. At the bills payable, opening balance 2,000, closing balance 3,000. கொடுத்துட்டு இது வந்து இந்த 4 லெட்ஜருக்கும் உரிய பேலன்சஸ், ஓப்பனிங் ஆஸ் வெல் அஸ் க்ளோசிங். அதனால தான் ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட்னு கொடுத்துட்டாங்க. டேட் கொடுக்கல இந்த சம்மில், அவ்வளோதான். ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இந்த 4 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் தவிர, other than these opening and closing balances, we have some additional informations also. அதுதான் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார், நம்பர் 1 கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ். டெட்டார்ஸ் வந்து பணம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ அந்த ஜேர்னல் எப்படி இருக்கும், பணம் ரிசீவ் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போது டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை கேஷ் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட் வரணும். அப்போ நம்ம 4 லெட்ஜரையும் சைமல்டேனியஸாக நம்முடைய அக்கௌண்டன்சி நோட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். 4 லெட்ஜரையும் ஒரு பேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீ 2 லெட்ஜராக போட்டுக்க. எதெல்லாம் போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு பேஜில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், இது ரெண்டும் ஒரு பேஜ். அடுத்த பேஜில் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா டோட்டல் கிரெடிட்டாரோட ரிலவெண்ட்டான அக்கௌண்ட் தான் வந்து பில்ஸ் பேயபிள்.
டோட்டல் டெட்டார்ஸ்க்கு ரிலவெண்ட்டானது பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இந்த ரெண்டையும் ஒரு பேஜில், அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை இன்னொரு பேஜில், இப்படி 4 லெட்ஜரையும் நீ வந்து யூ ஹேவ் டு ஃபஸ்ட்டு ஓப்பன் த ஃபார்மேட். தென் இதை வந்து நீ ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக நீ வந்து ஓப்பன் பண்ணி என்ன செய்யணும், என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டில் பாரு, டெட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000, க்ளோசிங் பேலன்ஸ் 55,000. இப்போ நீ இந்த டெட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னோடனே டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இது ஒரு அசட். ஸோ டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ ட்ரூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000. அதே டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ், அப்போ கிரெடிட் சைடில் கீழே கொஞ்சம் லைன்ஸ் விட்டு கடைசியாக பை பேலன்ஸ் கேரி டவுன் 55,000. ஸோ இந்த பர்டிகுலர்ஸில் கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெட்டார்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஓப்பனிங் பேலன்ஸஸையும் க்ளோசிங் பேலன்ஸஸையும் நீ என்ன செய்யணும், ஒரே டைமில் அப்படியே டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் எழுதிடலாம். இப்போ நீ கீழே பார்க்க போகிறேன் பாரு, பில்ஸ் ரிசீவபிளுக்கு அடுத்து டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. டெட்டார்ஸில் பாரு, டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000, அதான் மேலே பார்த்தோம் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்படியே பாரு கீழே பாரு, கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் 55,000 கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் நீ எழுதி போனேன்னா வந்து கொஞ்சம் சம் ஸ்பீடாக போடலாம். ரொம்ப டைம் வந்து நமக்கு முக்கியம். அதனால் இந்த ஃபார்மெட்டில் இதை மாதிரி சேம் டைமில் 4 லெட்ஜரையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்ஃபர்மேஷனை அந்த ரிலவெண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் டெபிட்டா கிரெடிட்டாங்கிறத பார்த்து யூ ஹேவ் டு ரைட். தென் நெக்ஸ்ட் பாரு, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் 5,000, க்ளோசிங் பேலன்ஸ் 1,000. பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு வர வேண்டிய பணம், ஒரு அசட்டு. அப்போ இதுவும் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் ஓப்பனிங் பேலன்ஸு. ஓப்பனிங் பேலன்ஸில் 5,000, க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் 1,000. நீங்கள் பாரு, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸில் 5,000. பாரு, க்ளோசிங் பேலன்ஸ் பேலன்ஸ் கேரி டவுன் 1,000. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் யோசித்து நம்ம எழுதுகிறோம். அடுத்த இன்ஃபர்மேஷனை பாரு, 3வது பர்டிகுலர் வந்து கிரெடிட்டார்ஸ். முதல்ல டெட்டார்ஸ் பார்த்து, இப்போ கிரெடிட்டார்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் 25 கொடுத்துருக்குறாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் 28 கொடுத்துருக்குறாங்க. அப்போ கிரெடிட்டார்ஸ் அது ஒரு லைபிலிட்டி. அது வந்து என்ன பேலன்ஸ் காட்டும், கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ இப்போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வா, அங்கே கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 கிரெடிட் சைடில். அதே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் அங்கே க்ளோசிங் பேலன்ஸ் 28,000 கொடுத்துருக்குறான். அது டெபிட் சைடில் ட்ரூ பேலன்ஸ் கேரி டவுன் 28,000. சரிதானா? அடுத்தது இங்கே மேலே சம்முக்கு வந்தேன்னா பில்ஸ் பேபிள் கொடுத்துருப்போம். பில்ஸ் பேபிள் ஓப்பனிங் டேட்டில் 2,000, க்ளோசிங் டேட்டில் 3,000. ஸோ பில்ஸ் பேபிள் இது ஒரு லைபிலிட்டி. இதுவும் அதே மாதிரி தான். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் லைபிலிட்டி. எனவே ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,000, க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் ட்ரூ பேலன்ஸ் கேரி டவுன் 3,000. சரிண்ணா? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,000, ட்ரூ பேலன்ஸ் கேரி டவுன் 3,000 கொடுத்துட்றோம். இப்போது இந்த 4 பேலன்சஸை எழுதியாச்சு. ஓப்பனிங் as well as closing balances of the 4 items: debtors opening closing, bills opening closing, creditors opening closing எழுதியாச்சு. இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்பர் 1, cash received from debtors. அதுதான் cash received from debtors. 1,30,000 அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட வந்து? டெட்டார்ஸ் வந்து. நமக்கு வர வேண்டிய பணம், அவங்க கடனாளிகள் நம்மகிட்ட வந்து சரக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க, இப்போ பணம் தராங்க. ஸோ ஜேர்னல் எப்படி இருக்கும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 1,30,000. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கேஷ் பாரு, டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கேஷ் பை கேஷ் ப்ராக்கெட்டில் ரிசீவ் 1,30,000. இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது பாரு, டிஸ்கவுண்ட் அலவுடு டு கஸ்டமர்ஸ். டிஸ்கவுண்ட் அலவுடு டு கஸ்டமர்ஸ். நாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் நம்முடைய கஸ்டமருக்கு 5,500.
கேஷ் ரிசீவ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஒரு லாஸ். டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டேட்டா டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் 5500. அப்போது டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் செகண்ட் என்ட்ரி டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் 5500 பார்க்குறியா? செகண்ட் என்ட்ரியா பை டிஸ்கவுண்ட் அலௌட் 5500. இப்போது அடுத்த டிரான்சாக்ஷன் அதர் இன்ஃபர்மேஷனில் மூணாவது கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ட்ஸ். கிரெடிட்டார்ட்ஸ்க்கு நாம் பே பண்ணியிருக்கிறோம் 70,000 rupees. பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு, கிரெடிட் பர்ச்சேசஸ் மேட், தென் த அமௌண்ட் வில் பி ரீபெய்ட் டு த கிரெடிட்டார்ட்ஸ். ஸோ ஜேர்னல் வில் பி கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். அப்போ கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டை பாரு, அதில் டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அதான் டு கேஷ் பெய்ட் 70,000. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்குறோம் டிஸ்கவுண்ட் அலௌட் பை சப்ளையர்ஸ். நாம் பே பண்ணுறோம் அமௌண்ட் கிரெடிட்டார்ட்ஸ்க்கு, அப்போது அந்த சப்ளையர்ஸு நமக்கு டிஸ்கவுண்ட் என்ன செய்கிறாங்க, அலோவ் பண்ணுறாங்க, அவங்க நமக்கு தர்றாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், நமக்கு ஒரு இன்கம். அப்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணும்போது இன்கம் ஆகுது, யார்கிட்டருந்து வருது, கிரெடிட்டார்ட்ஸ்கிட்ட. ஸோ கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ். அப்போது கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3,500 வந்துச்சா? 3,500. அடுத்த இன்ஃபர்மேஷன் பேமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பில் பேபிள். பில்ஸ் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கோ தெரியாது, நிறையா இருக்கலாம். அதில் 7,000 rupees நம்ம பே பண்ணுறோம். ஸோ பேமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேபிள். ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெட்டார் ட்ரூ கேஷ். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெட்டார் ட்ரூ கேஷ். பாரு, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ட்ரூ கேஷ். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ட்ரூ கேஷ் 7,000 அமௌண்ட் பெய்டு. பில்ஸ் பேபிளுக்கு அகெயின்ஸ்டாக அமௌண்ட் நம்ம என்ன செய்யிருக்கோம், பே பண்ணியிருக்கோம். அடுத்தது பாரு, கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். நமக்கு வர வேண்டியது ஒரு மாற்றுச்சீட்டு, பில்ஸ் ரிசீவபிள். அந்த மாற்றுச்சீட்டுக்கான பணம் நமக்கு வந்துருச்சு. அப்போ அதுக்கு நம்ம இந்த ஜேர்னல் 14,000 rupees கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிளுக்கு எப்படி போட்டிருப்போம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். அதான் ஜேர்னல் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பார், ஃபஸ்ட்டு லெட்ஜராக தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பை கேஷ் 14,000. அந்த ஜேர்னல் எப்படி இருந்திருக்கும், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை கேஷ். ஸோ கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பில்ஸ் பேபிள் ரிசீவபிள். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் 1,200. ஒரு 1,200 ரூபாய்க்கு ஒரு பில்ஸ் நம்ம அதில் ரிசீவ் பண்ணியிருந்திருக்கோம், அது இப்போ டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. பில்ஸ் ரிசீவ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் போட்டிருவோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். இப்போ அது டிஸ்ஆனர் ஆயிட்டு, அப்போ அதுக்கு ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி, டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். அப்போது இது 2 லெட்ஜர்லேயும் என்ட்ரி ஆகும். டோட்டல் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்லேயும் என்ட்ரி ஆகும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் என்ட்ரி ஆகும். இப்போ கீழே பாரு, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை டெட்டார்ட்ஸ் 1,200 பில்ஸ் டிஸ்ஆனர்ட். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். இப்போ டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருப்போம். அப்போ பாரு, டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் ப்ராக்கெட்டில் டிஸ்ஆனர்ட். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பார், டெபிட் சைடில் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் 1,200. 2 இடத்துலையும் இருக்கும். அந்த ஜேர்னலில் நீ சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக. இப்போ கடைசியாக பாரு, பேட் டெட்ஸ் 3,500. பேட் டெட்ஸ் 3,500. வாரா கடன், த டெட்ஸ் விச் கேனாட் பி ரெக்கவர்ட். அது திரும்ப இனிமே பெறப்பட முடியாது. அப்போ டோட்டல் டெட்டார்ட்ஸ்லேருந்து அது மைனஸ் ஆயிரும். அப்போ அதனுடைய ஜேர்னல் எப்படி இருக்கும், பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். அப்போ பாரு, டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில்
கிரெடிட் சைடில் பை பேட் டெட்ஸ் 3500. இது ஒரு லாஸு, நம்ம திரும்ப வராது. அப்போ லாஸாக இருந்தால் நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி அதை டெபிட் பண்ணிடுறோம். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். அப்போ டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேட் டெட்ஸ் 3500. ரைட். இப்போ the given informations are entered in all the 4 ledgers. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பேலன்ஸ் பண்ணணும். முதலாவது பில்ஸ் ரிசீவபிளை பேலன்ஸ் பண்ணணும். அதில் பில்ஸ் ரிசீவபிள் டூரிங் திஸ் இயர் பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கும். பார், இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்குது. இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணு. அங்கே வந்து 16,200 இருக்குது. அதை டெபிட் சைடில் எடுத்து எழுதிக்க 16,200. இப்போ கிரெடிட் சைடு 16,200லேருந்து டெபிட் சைடில் ஒரே ஒரு ஓப்பனிங் பேலன்ஸஸ் இருக்குது 5,000. அதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 11,200. பில்ஸ் ரிசீவ்ட் திஸ் இயர், இந்த வருஷம் கிடைக்கப்பெற்ற மாற்றுச்சீட்டு. பில்ஸ் ரிசீவ்ட் திஸ் இயர். அதுக்கு ஜேர்னல் எப்படி இருக்கும், பில்ஸ் ரிசீவ்டு அக்கௌண்ட் டேட்டா டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். அதனால தான் அந்த 11,200 டூ டெட்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போட்டு ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர். நவ் திஸ் 11,200 ஷுட் பி அகைன் டேக்கன் இன் டு த டோட்டல் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் இன் த கிரெடிட் சைட். ஏன் அந்த ஜேர்னல் எப்படி போட்டிருப்போம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் 11,200. ஸோ இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிளில் இருந்து இந்த அமௌண்ட்டை அரைவ் பண்ணி பில்ஸ் ரிசீவபிள் திஸ் இயர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தட் அமௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு து டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். ஆஃப்டர் தட் ஒன்லி த டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி பேலன்ஸ்ட். நவ் த டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ண போகிறோம். கிரெடிட் சைடை முதல்ல டோட்டல் பண்ணிக்க. ஸோ ஃபஸ்ட் யூ டோட்டல் அப் த கிரெடிட் சைட் 2,05,200 அதுனா ரைட். அதை வந்து அப்படியே டெபிட் சைடு எழுதிக்க 2,05,200. இங்கே டெபிட் சைடில் ரெண்டு என்ட்ரி இருக்குது. ஒரு ஓப்பனிங் பேலன்ஸஸ், ஒரு பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட். அந்த 60,000 + 1,200 ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சுன்னா உனக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் 1,44,000. அதுதான் கிரெடிட் சேல்ஸ். அதை வந்து சேல்ஸ் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் கிரெடிட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். பேலன்சிங் ஃபிகர் 1,44,000. இதை தான் உனக்கு கணக்கில் கேட்டிருக்கு. கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடி. கால்குலேட் த கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் பை ப்ரிப்பேரிங் ஆல் த 4 லெட்ஜர்ஸ். ஸோ இப்போ நம்ம 2 லெட்ஜரை பேலன்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம் கிரெடிட் சேல்ஸ். அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் இருக்குது. இந்த பில்ஸ் பேயபிளையும் நம்ம வந்து டேலி பண்ணுறோம். முதல்ல டெபிட் சைடு டேலி பண்ணி டோட்டல் பண்ணி கிரெடிட் சைடில் எடுத்து எழுதணும்னா இந்த வருஷம் நம்ம புதுசாக பில்ஸ் எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் 8,000. அது பேலன்சிங் ஃபிகராக நமக்கு கிடைக்கும். இந்த 8,000 அமௌண்ட்டை இங்கே கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் பில்ஸ் பேயபிள், தட் மீன்ஸ் accepted during this year, bills accepted during this year, the third transaction in the debit side of total creditors account. ஸோ இது அந்த அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்து என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் யூ ஃபஸ்ட் டோட்டல் அப் த டெபிட் சைடு 1,09,500. தென் write the amount in the credit side 1,09,500, the total amount. Then from this 1,09,500 less the opening balance of 25. So அதை subtract பண்ணினா the balancing figure 84,500 is of credit purchases. அதுதான் இங்கே வந்து கடன் கொள்முதல் credit purchases அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இடம்பெறுது. ஸோ இப்போ இந்த 16th இல்லஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. நாம் இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 14, 15, 16 இந்த 3 பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 14, 15, 16 பார்த்தோம். இப்போது நாம் வந்து நம்ம ஏர்லியராக வந்து இல்லஸ்ட்ரேஷன் 14, 15, 16 பார்த்தோம். இப்போ அதற்கு இணையான எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். அதற்கு இணையான எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைசஸ் நம்ம வந்து 14, 15, 16 இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது எக்ஸசைஸ் 14.
பாரு, இதை உங்களுக்கு இந்த லெட்ஜர்லேயே நம்ம எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக மேலே நான் அந்த சம்மே எழுதி செய்திருக்கிறேன். யூ லிசன். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேசஸ். 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பான். இல்லஸ்ட்ரேஷன் 14க்கு அப்படியே கரஸ்பாண்டிங்காக இருக்கும், இது இணையாக இருக்கும். பாரு, ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் 1,70,000, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் 20,000, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000, அதான் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் 1,90,000. இதான் அவ்வளோதான் கணக்கு. 4 இன்ஃபர்மேஷன். ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ், அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். இதில் ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸை முதல்ல எழுதணும். கிரெடிட்டார்ஸ் என்ன பேலன்ஸ் காட்டுறோம், இட் இஸ் அன் லைபிலிட்டி. ஸோ அது வந்து என்ன செய்யும், கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். அப்போ அப்படியே வா, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,70,000. டபுள் சைடு அழகாக லெட்ஜரில் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு பர்டிகுலர்ஸு, அமௌண்ட்டு, டெபிட் சைடு, கிரெடிட் சைடு எல்லாம் எழுதிக்கணும். எழுதிட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,70,000 எழுதிடும். செகண்ட் ஐட்டம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 20,000. பர்ச்சேஸ் பண்ணும்போது என்று என்ன போடுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார், சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு, அப்போது சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அப்போ இந்த அமௌண்ட் 20,000 பர்ச்சேஸ் ரிட்டர்னை அந்த ஜேர்னலை முதல்ல சொல்லி பார்த்துக்கணும். சண்டே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். அப்போ சண்டே டெட்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில், அதாவது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் முதல் ஐட்டம் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 20,000 அப்படி எழுதிடலாம். அடுத்தது நம்பர் 3, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000. பாரு சம்ம பாரு, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000. அப்போ ஃபஸ்ட்டு யூ ஜேர்னலைஸ் த டிரான்சாக்ஷன். திங்க் பண்ணி பாரு, கிரெடிட்டார்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறோம், கேஷ் வெளியே போகுது, யார் ரிசீவ் பண்ணுறா, கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ கம் டு த லெட்ஜர். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் 4,50,000 எழுதிடுறோம் நீட்டாக. அடுத்தது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் காட்டும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 1,90,000. இப்போ இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை முதலாவது டெபிட் சைடில் டோட்டல் பண்ணு. 6,60,000 வருது. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் சைடில் டோட்டல் பண்ணேன்னா 6,60,000. அந்த அப்படியே நீ வந்து கிரெடிட் சைடில் எடுத்துடுது 6,60,000. அங்கே பாரு, அந்த கிரெடிட் சைடில் யூ கேன் சி த ஒன்லி ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 1,70,000. ஸோ ஃப்ரம் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 6,60,000 you have to subtract the 1,70,000 so that the balancing figure will be 4,90,000. இந்த ஸ்டார் டினோட் பண்ணி காட்டியிருக்கு பாரு, அதான் 4,90,000. இது பேலன்சிங் ஃபிகர், அதுதான் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் 4,90,000 கீழே 4 லைனாக எடுத்து எழுதிடணும். ஆன்சர் கிரெடிட் பர்ச்சேசஸ் 4,90,000. 2 மார்க்ஸ். ரொம்ப சிம்பிள். மொத்தமே 4 டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். அடுத்து பாரு, சம் நம்பர் 15 எக்ஸசைஸ் 15 உங்கள் புக்கில் இருக்குது. அதை நாங்கள் எழுதி வச்சு உங்களுக்கு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். பார், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேசஸ். இங்கே என்ன கேட்டிருக்கு, டோட்டல் பர்ச்சேஸ் கேட்டாச்சு. அப்போ டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். அப்போ கேஷ் பர்ச்சேஸ் இங்கே இருக்கும். அப்போ உனக்கு கணக்கில் தேடிப்பார், கேஷ் பர்ச்சேஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார். சண்டே கிரெடிட்டார்ஸ் 1 January அது ஓப்பனிங்.
அடுத்து bills payable as on 1st January opening, cash paid to creditors, cash paid for bills payable. அப்புறம் இங்கே பாரு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது, கேஷ் பர்ச்சேசஸ் இல்லை கவனி, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது 2,25,000. அது இங்கே லெட்ஜரில் எங்கேயும் இப்போ இடம்பெறாது. அது வந்து ஒன்லி ஃபார் த பர்பரேஷன் ஆஃப் கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் பர்ச்சேசஸ். அந்த ஃபார்முலா கடைசி அப்ளை பண்ணுவோம், அப்போ தான் போடும். ஸோ அங்கே இருக்கிற அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் 2 லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஒன் இஸ் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ முதலாவது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை போட்டுக்க. பில்ஸ் பேயபிளை குறித்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாரு. பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டிரான்சாக்ஷனாக. பில்ஸ் பேயபிள் ஆன் 1st January 2018 25,000. ஸோ இது வந்து ஒரு லைபிலிட்டி. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 எழுதியாச்சு. அடுத்து இங்கே பாரு பில்ஸ் பேயபிள் ஆன் 31st December 2018 இருக்குது. அந்த ஆண்டினுடைய இறுதியில் 20,000 இருக்குது. ஸோ பில்ஸ் பேயபிளை க்ளோசிங் பேலன்ஸ் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 20,000 எழுதிக்க. அப்புறம் இங்கே பாரு கேஷ் பெய்ட் ஃபார் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளுக்காக கேஷ் நம்ம பே பண்ணியிருக்கோம் 30,000. அதுக்கு ஜேர்னல் எப்படி இருக்கும்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டார் ட்ரூ கேஷ். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ட்ரூ கேஷ் 30,000. இவ்வளோதான். இப்போ இந்த 3 டிரான்சாக்ஷனுக்கு என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் சைடில் இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை நீ வந்து டோட்டல் பண்ணுற. டெபிட் சைடில் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணிங்கன்னா 50,000 கிடைக்குது. இந்த 50,000 நீங்கள் கிரெடிட் சைடில் எடுத்து எழுதிடு. கிரெடிட் சைடில் எடுத்து எழுதிட்டு அங்கே இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000 லெஸ் பண்ணிட்ட அப்படின்னா கிடைக்கக்கூடியது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதாவது பில்ஸ் அக்செப்டட் திஸ் இயர். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் இருக்குது, கேஷ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோங்கிறது அதையும் கொடுத்துருக்கோம். இதை வச்சு இந்த வருஷம் பில்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி எவ்வளோ கொடுத்துருக்குறோம். பில்ஸ் அக்செப்டட் டூரிங் திஸ் இயர் ஹவு மச், பேலன்சிங் ஃபிகர் 25,000. அதுதான் ஸ்டார் வச்சு டினோட் பண்ணி காட்டுருக்கு. இந்த அமௌண்ட் வந்து உனக்கு கிடைக்குது. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் திஸ் இயர் பில்ஸ் அக்செப்டட் கிடச்சிருச்சு. இப்போ நவ் யூ கோ ஃபார் த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போகிறேன். இங்கே முதலாவது ஓப்பனிங் பேலன்சஸ் கணக்கில் மேலே கொடுத்துருக்கு, அதை நீங்கள் எழுதிடுற. பேலன்சஸ் ப்ராட் டவுன் 30,000. அது மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பான் டு பேலன்ஸ் கேரி டவுன் 25,000. அப்புறம் பாரு டெபிட் சைடில் அமௌண்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 1,20,000. ஸோ அமௌண்ட் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா த டிரான்சாக்ஷன் வில் பி ஜேர்னலைஸ்ட். அதை ஜேர்னல் பண்ணு. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் ட்ரூ கேஷ். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் இந்த லெட்ஜர் டெபிட் சைடில் ட்ரூ கேஷ் 1,20,000. தென் பர்ச்சேஸ் பண்ணோம், அதில் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். ஸோ அதுக்கும் ஜேர்னல் எப்படி இருக்குன்னு பார். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ட்ரூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ட்ரூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 15,000. அடுத்தது இதுக்கு முந்தின பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறதுல நம்ம கண்டுபிடிச்சோம் ஒரு பேலன்சிங் ஃபிகராக 25,000 பில்ஸ் அக்செப்டட் டூரிங் திஸ் இயர். அப்போது அதுக்கு என்ன ஜேர்னல் போட்டிருப்போம்? சன்டி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள் 25,000 போட்டிருப்போம். இப்போ அதை கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர. சன்டி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் பில்ஸ் பேயபிள் 25,000. பில்ஸ் பேயபிள் 25,000. சரிண்ணா? இவ்வளோ போட்ட உடனே டெபிட் சைடை நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கிறோம். பாரு 1,20,000, 15,000, 25,000 and again balance, closing balance 25,000. Total 1,85,000 on the debit side of the total creditors account. Now the 1,85,000 you write in the credit side also. Then from 1,85,000 you have to subtract the amount of 30,000 of the opening balance of total creditors. The creditors account உடைய தொடக்க இருப்பு அந்த 30,000 நீ வந்து இங்கே வந்து லெஸ் பண்ணிட்டேன்னா கிடைக்கக்கூடிய பேலன்ஸிங் ஃபிகர் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் 1,55,000.
credit purchases 1,55,000 bracketல balancing figure. பட் சம்மில் என்ன கேட்டிருக்கு? calculate the total purchases. அப்போது நீங்கள் வந்து கீழே அந்த என்ன செய்யணும், அந்த ஃபார்முலா எழுதணும். total purchases is equal to credit purchase plus cash purchase. credit purchase இந்த லெட்ஜரில் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1,55,000. So write it, the credit purchase 1,55,000 plus 2,25,000. அது என்னது? கேஷ் பர்ச்சேஸ். அது நம்முடைய சம்மில் கொடுத்துருக்கான். கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காப்பா 2,25,000. இங்கே இன்டு மார்க் கொடுத்து காட்டியிருக்கேன். கேஷ் பர்ச்சேசஸ் 2,25,000. இந்த கேஷ் பர்ச்சேஸ் 2,25,000 இங்கே எழுதிக்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கேஷ் பர்ச்சேசஸ். ஸோ 3,80,000 டோட்டல் பர்ச்சேசஸ். ஸோ 2 லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த 2 லெட்ஜரையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபிகரை நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் அரைவ் பண்ணியிருக்கிறோம். இந்த கிரெடிட் பர்ச்சேஸை கூட கேஷ் பர்ச்சேஸை டோட்டல் பண்ணோன்னே இந்த டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 15. ஸோ இப்போது எக்ஸசைஸ் 14 and 15 அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 16 வந்து யூ ஹவ் டு ஒர்க் இட் அவுட் யுவர் செல்ஃப். நீ வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண போகிற. நீ வீட்டில் வந்து இந்த ஹோம் ஒர்க்காக 14, 15, 16 மூணையுமே ஒர்க் அவுட் பண்ணணும். 14, 15 இப்போது நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸ்பிளைன்டு. ஈவன் தென் யூ ஹவ் டு ஒர்க் அவுட் அகைன் இன் யுவர் அக்கௌண்ட்ஸ் நோட் புக். உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட் புக்கில் நீ திரும்ப வந்து கணக்கு எண் 14, 15, 16 மூன்றும் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த 3க்கும் உனக்கு வந்து ஆன்சர் வந்து நான் ஒரு 2 days கழித்து உனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவேன். ஸோ அப்போது நீ வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்கெண்டில் இந்த சம் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ காப்பீஸ் நீ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு அனுப்பிடணும். ரைட்? ஓகே, see you.